ஆழ்வார்கள் அனுபவித்த ஆளரியின் வைபவம். இன்று நான்முகன் திருவந்தாதி என்கின்ற திருமிழிசையாருடைய அனுபவம். இயற்பாவின் 4ஆம் பிரபந்தமாம் நான்முகன் திருவந்தாதி. இதை அறிந்தவர் திருமிழிசையாழ்வார். இவரது வரலாறு ஏற்கனவே முதலாயிரத்தில் சேர்ந்த இவரது பிரபந்தமான திருச்சந்த விருத்தத்தின் முகவரிலேயே வரையப்பெற்றது. முதலாழ்வார்களை பின்பற்றி இவ்வாழ்வார் அவர்கள் உபதேசித்தபடி பிரஜைகளை பிரபத்தி பிரஜான பரமபக்தி வரையில நன்மைகளிலே நிலைநிறுத்த நோக்கமுடையவார். நான்முகன் சங்கரன் என்னார் போன்ற மற்றெல்லா தேவர்களுக்கும் மேம்பட்டவன் நாராயணனே தொடங்கி பல சான்றுகளாலே அவ்வுண்மையை மோதலிப்பித்தளிக்கிறார். நான்முகனை படைத்த நாராயணன் விஷயமான இந்நான்காம் திருவந்தாதி பிரபந்தத்திற்கு நான்முகனை என்று தொடக்கம் காரணமாக நான்முகன் திருவந்தாதி ஆயிற்று. இப்பிரபந்தத்தை சார்ந்து நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சே மொய்பூ பழிசனைப்படி வாழ்த்து. தொடங்கும் போதே நாராயணுக்கு பிள்ளையும் பேரனுமாவார்கள் பிரமனும் சிவனும் என்று சொல்லி அதனை விரித்துரைக்கவே திவ்ய பிரபந்த அருளிய திருமிழிசையாழ்வார்க்கு நாம் செய்வ கடவுள் என்ன, அவர் திருவடிகளை வாழ்த்தி அவரது திவ்ய பிரபந்தத்தை ஓதி பொருள் தெரிந்தால் நமக்கே வாழ்வென்றபடி மொய் பூ என்பதை மழிசைக்கு அடமொழியாக்கினால் பூஞ்சோலைகள் நெருக்கமாயிருப்பது கூறியதாக திருமிழிசையின் அடிக்கே சேருமாகையால் அங்கனமே கொள்ற. திருவடி அழகாயிருப்பது மொய்ப்பூ என்றதின் பொருள். திருவடியை பலர் அர்ச்சிப்பதாலே புஷ்பங்கள் நிறைந்துள்ள வேண்டலாம். தாம் அருளி செய்யும் பிரபந்தத்துக்கு பரமார்த்தம் ஸ்ரீமன் நாராயணே பரதத்துவம் என்பதனை அறிவித்து அப்பொருளை நன்கு தெளியும் கொள்கின்றார் என்கிற பிராசத்திலே. தொகுத்த வரத்தனாய் தோளாதான் மார்வம் வகித்த வளையுதிர்த்தோல் மாலே உகத்தில் ஒரு ஞான் உயர்த்தி உள்வாங்கினியே அருநான்கு மானாயரே. சிருஷ்டி சம்ஹாரங்களை பண்ணும் பிரமனுடையவும் சிவனுடையவும் சக்தி மிக சொல்பம். சிருஷ்டி சக்தியை கொண்ட பிரமன் இரணியன் தவத்திற்கு அஞ்சி அவன் கேட்ட வரன்களை எல்லாம் விசாரிக்காமலே அழித்து ஒழிந்தான். ஆயுதங்கள், பிராணி வகைகள், பூமி, ஆகாசம், பகல், இரவு, உள், புறம் என்றால் போன்றவற்றில் ஒன்றொன்றும் தன் மரணத்திற்கு காரணமாகாதபடி கேட்டுக்கொண்டதாலே துணிந்து ஜெயசீலனாகவே அவன் இருந்தான். அவ்வரன்களுக்கும் விரோதம் வராதபடி அவனை அந்திப்பொழுதில் மடியில் வைத்து வலையுதிர்களை தோல்வழியால் மார்பில் ஊன்றி வகித்து அழித்த பிரான் நீ அல்லையோ. தவன் செய்த நான்முகனால் பெற்ற வரத்தை அவன் செய்த ஆழியாய் திருவாழி இருந்தும் வேறு வகையிலேயே வரத்தை வீணாக்கின கம்பீர சுபாவனே. ருத்ரன் அந்த சம்ஹாரம் செய்ய இயன்றானோ இதுவே அவர்களுக்கு மேலானவன் நீ என்பதற்கு போதுமான சான்று. சிருஷ்டி சம்ஹாரங்களையும் நீயும் செய்கின்றாய். அவாந்தர பிரளயத்தில் உனது திருவயிற்றிலே எல்லாவற்றையும் உட்கொண்டு ஆளிலையில் பள்ளி கொள்வதாலும் சமஷ்டி வஸ்துக்களை நீ மட்டுமே அழிப்பதாலும் நீயே உன் வாங்குகின்றாள். சமஷ்டி சிருஷ்டி செய்த பிரமனுக்கும் மற்றும் சிருஷ்டியையும் செய்ய அமைத்து வைப்பதால் நீயே உயர்த்தவனாகிறார். பிரமன் செய்யும் வியஷ்டி சிருஷ்டியான தேவ திவ்ய மனுஷ்ய ஸ்தாவரங்களாக நீயே ஆகின்றபடியால் அவ்வாறாக நீயே சங்கல்பிப்பதும் பகுதாஸ்யாம் என்றப்பட்டதாலே சிருஷ்டிக்கும் நீயே கத்தனாகின்றபடி. உகத்தில் ஒரு ஞானி என்பது மகா பிரளயம் கழிந்து சிருஷ்டியின் தொடக்கத்திலே என்று பொருளானது. அப்போது மேல் நடக்கும் கல்பங்களுக்கு மூலமான சமஷ்டி சிருஷ்டியின் பட செய்யும் சிருஷ்டியை நீ உயர்த்தி என்றது. அது உகத்தில் நடந்ததாக கூறப்பட்டதால் இத்தகைய சிருஷ்டிகள் பல என்பது விளங்கும். உள்வாங்கி நீயே என்பதால் ஆளிலை மேல் பள்ளி கொண்டு உலகத்தை உண்டிருப்பது போன்ற அவாந்தர பிரளயத்தை பகர்த்தலாம். மேன்மேலும் வரும் வெஷ்டி சிருஷ்டி பரம்பரையை அருநான்கு மானான் என்ன பகர்ந்தான். மென்மேல் வரும் சிருஷ்டி விருஷ்டி பரம்பரை அருநான்கு மானான் என்ன பார்த்துதான். மேன்மேலே வரும் வெஷ்டி நாமரூப வியாகரணம் எல்லாம் நாராயணுடைய செயலே. பிரமன் துவாரமாத்திரம் என்பது பிரம்மசூத்திரத்திலே பறக்க நிரூபிக்கப்பட்டுள்ளது. அருநான்கும் உருவின நறுவின என்ற இடத்தில் போலே அரு என்றது அரூபியான ஆத்மாவை சொல்லும். ஜீவாத்மாக்கள் தேவதிரியன் மனுஷ ஸ்தாவரங்களால் 4 வகை உருக்களை கொண்டிருக்கின்றனர். அவற்றின் உட்புகொண்டு விளங்குவோன் இவன் என்றபடி அறியலாம். ஆத்மானும் மானுஷம் வன்னிய என்று உன்னை நீ மறைத்த போதும் பிரமன் முதலானோர் அறிவித்த வண்ணம் யானும் அறிவிக்கின்றேன். சர்வஜான உனக்கும் அறிவிக்கும்படி விஷயத்திலே திடமான நிர்ணயம் பெற்றுள்ளே என்றபடி உலகில் ஈஸ்வரனே இல்லை என்றும் வாதம் செய்வோரும் அவன் உலகினாலும் நாராயணன் நல்லன் என்று வாதிப்போரும் மலிந்திருக்க ஆழ்வீர் நீர் இங்கனம் முடிவு செய்யக்கூடுமா என்று வினாவுக்கு விடையளிக்கிறார் ஆழ்வார். தவம் செய்து நான் முகனால் பெற்ற வரத்தை அவம் செய்த ஆழியா நன்னே
உவந்தம்மை காப்பாய் நீ காப்பதனையாவை நீ வைகுந்த மீட்பாயும் எவ்வுயிர்க்கும் நீ. பிரம்மருத்ராதிகளால் வருவது தெரியாமே பலபடி அளிக்கப்பெற்ற வரங்களை கொண்டு வாதிக்கும் இரணியன் ராவணன் பஸ்மாசுராதி துஷ்டர்களை அளித்த சிஷ்ட பரிபாலனம் செய்யும் நீயே எங்களை காப்பவன். நாங்களும் உன் சேவடி செய்யாதிருக்காப்பேன் உனக்கு பல்லாண்டு பாடுவது சத்துருக்களுக்கு காலக்கிரமத்திலும் நேராக ஆசிரிதம் அன்பினாலும் ஆசிரித்தாரை ஆசிரித்தார்க்கு மிக மிகமான அன்பினாலும் வைகுந்தம் அளிப்பவனும் நீயே. ஆக உன்னை பெற நீ உபாயமாகிற என்றபடி காப்பதனை அது என்றதின் மேலுள்ள வேற்றுமைக்கு பொருள் இல்லை. அவன் நம்மை காக்க நமக்கு ஸ்வரூப ஞானம் பிறந்தால் பிறகு நமக்கு நாம் ஒன்றும் கோராமே சேஷஸ்வரூபத்திற்கு தக்கபடி அவனுடைய ஸ்மிருதியே வேண்டி அவனுக்கு காப்பு கூறுவதே நடப்பாகும் என்று எம்மை காப்பாய் நீ காப்பதனையாவை நீ என அடைவது அருளிதாம். இப்படி தத்துவஞானத்தில் சிஷ்டையுடையவனுக்கு பிறகாம் மோட்சம் என்று வைகுந்த மித்யாதியை அருளிதாம். பிரகிருதி மண்டலத்திலே ஆயுளுக்கும் பரமத்தில் இருப்பும் எம்பெருமானே உபாயம் என்கிறார் ஆழ்வார். உலகத்தில் சேதனா சேதனங்களுக்கு எல்லாவற்றுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகள் எல்லாம் அவன் அருளாம் சங்கற்பத்திற்கே அதீனங்கள் என்கிறார் இவ்வாழ்வார். மாராய தானவனை வல்முகிரால் மார்விரண்டு கூறாக கீறிய கோளரியை வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம். மிடுக்குடைய நரசிம்ம பிரான் தன்னை எதிர்த்த இரணியன் மார்பை கூறிய நகங்களால் இரு பிளவாக்கி கொன்றான். இப்பெருமானை துதிக்கும் அடியாருக்கு ஆட்படும் அடியார்களின் புண்ணியம் மேலோங்கி வென்றுவிடும் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். தவம் செய்து நான் முகனால் பெற்ற வரத்தை அவம் செய்த வாழியாய் அண்ணே உவந்தெம்மை காப்பாய் நீ காப்பதனையாவாய் நீ வைகுந்தம் ஈப்பாயும் எவ்வுயிர்க்கும் நீ. பெருமானே, இரணியன் முதலியோர் தவம் செய்து பெருமானிடமிருந்து பெற்ற வரங்களை பாழாக்கி அவ்வரங்களை கொடுத்தவரை காப்பதற்கென்றே சக்கரத்தை கையில் ஏந்தினாயோ. உள்ளம் உவந்து எம்மை காப்பவன் நீயே. காக்கும் விடயமும் உறுதியும் உன்னுடையவே. அடியார்க்கு பரமபதம் நீயே அளிக்கிறாய். இவையா பிளவாய் திறந்து எரிகான் இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரி பொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரிபொங்கி காட்டும் அழகு தீயை கக்கும் சிறந்த குகை போன்ற பெரியவா இதுவா. கொள்ளிட வட்டம் போல சிவப்பாக ஒளிப்பிடும் கண்களும் இவையா. நரசிம்ம பெருமாளே, திருமேனி நெருப்பே கிளர்ந்தது போல உள்ளதே. நித்தி சூரிகள் தலைவனான திருமால் சிங்கப்பிரானாக காட்டுகிற அழகு பொங்கி வழிகிறே இதுவா என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். அழகியன் தானே அறிவுருவன் தானே பழகியான் தானே பணிமின் குழவியாய் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே மீனாய் உயிரளிக்கும் வித்து. வித்தாக ஏழுலகங்களுக்கும் காரணமான எம்பெருமான் சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் ஆகியவற்றின் இருப்பிடமானவன். பிரளயத்தில் சிறு குழந்தையானவன் மீனாய் வடிவெடுத்த பொழுது ஆத்மாக்களை காத்தான். இவனே அழகே வடிவம் கொண்ட நரசிம்மனாவான். இந்த ஆதிப்பிரான் திருவடிகளில் பணியுங்கள் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார்.